வணக்கம். எஸ்ஜிடி தேர்வுக்கு படிக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் இயல் 4 பார்க்க போகிறோம். 3வது இயல் வரைக்கும் பார்த்தாச்சு. 10ஆம் வகுப்பில் 3 இயல் பார்த்தாச்சு. இது 4ஆம் இயல். இதோட பெயர் 4ஆம் தமிழ்னு வச்சுருக்காங்க. இதில் செயற்கை நுண்ணறிவு பற்றியும் அறிவியலோட வளர்ச்சி பற்றியும் சொல்கிறாங்க. விண்ணை தாண்டிய நம்பிக்கைன்னு விண்வெளியை பற்றியும் பிக்பங் தியரி பற்றியும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு உரைநடை செயற்கை நுண்ணறிவு, அடுத்து பெருமாள் திருமொழிங்கிற குலசேகர ஆழ்வாரோட பாடல், அடுத்து பரிபாடல், அடுத்து விண்ணை தாண்டிய நம்பிக்கை ஸ்டீஃபன் ஹாக்கிங் பற்றின துணைப்பாடமும், இலக்கணம் பொது இலக்கணம், வலு அமைதி எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த பதிவில் ஒரு முக்கியமான பதிவாக இது அமையும். உங்களுக்கு தேவையானது எல்லாமே இதில் இருக்குது. எந்தெந்த வரியுமே விட்டு போகாமல் உங்களுக்கு பாடத்தை நீங்கள் படித்தா எப்படி உங்களுக்கு சேருமோ அதே மாதிரி ஒவ்வொரு வரியையும் விடாமல் உங்ககிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இது. பார்க்கலாம். செயற்கை நுண்ணறிவு. முதல் கேள்வி, 1980களில் கணினி வளர்ச்சியுடன் துவங்கி இன்று உலகை அதிகம் ஆளும் தொழில்நுட்பம் எது? செயற்கை நுண்ணறிவு. கணினியோட வளர்ச்சி முதல்ல எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? 1980களில் கணினியாக தொடங்குச்சு. இப்போது அதிகமாக பயன்படுத்துகிற தொழில்நுட்பம் எது? செயற்கை நுண்ணறிவு. அதான் முதல் கேள்வியில் சொல்லியிருக்காங்க. கணினியோட வளர்ச்சி தொடங்கப்பட்டது 80களில். 1980களில் கணினி வளர்ச்சியோடு தொடங்குச்சு. இன்றைக்கி நாம் அதிகமாக பயன்படுத்துகிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ பற்றி தான் சொல்லியிருக்காங்க. செயற்கை தொழில்நுட்பம். அசையும் திசைக்கு திரும்பும் கண்காணிப்பு கருவியில் செயல்படும் தொழில்நுட்பம் எது? அசையும் திசைக்கு திரும்பும் கண்காணிப்பு கருவியில் செயல்படும் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு. அசையும் திசையில் திரும்பும் கண்காணிப்பு கருவியில் செயல்படுவது செயற்கை நுண்ணறிவு. 3வது கேள்வி, போக்குவரத்து நெரிசலை காட்டி சுருக்கமான பாதையை அறிவிக்கும் வழிகாட்டி வரைபடத்தில் அடிப்படை தொழில்நுட்பம் எது அப்படின்னா இந்த ஏஐ தான் பயன்படுது. நம்ம மேப்பை பார்த்து எந்த சைடு போகலாம், எந்த பக்கம் போகலாம், எது ஷார்ட்கட்டு எல்லாமே பார்த்து போகிறோம் இல்லையா? டேர்ன் ரைட், டேர்ன் லெஃப்ட்னு எல்லாமே சொல்லுது. அது எல்லாமே பேஸ் ஏஐ தொழில்நுட்பத்தில் தான் தயாரிச்சிருக்கதா சொல்கிறாங்க. அடுத்து, மனிதர்களுடன் சதுரங்கம் போன்ற விளையாட்டுக்கள் விளையாடும் திறன் கொண்ட இயந்திரத்தில் பயன்படுத்தப்படும் முக்கிய தொழில்நுட்பம் எது? செயற்கை நுண்ணறிவு. மனிதர்களோட சதுரங்கம் போன்ற விளையாட்டுகளில் நமக்கு ஆப்போசிட்டாக உட்காந்து ஒரு ஆள் விளையாடுற மாதிரியே நம்மளை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறது யார் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு தான். அடுத்து 5வது கேள்வி, கண் அறுவை சிகிச்சை செய்ய இயந்திரத்திற்கு உதவும், நமக்கு லேசர் பண்ணுது இல்லையா, அந்த இயந்திரத்திற்கு உதவுற தொழில்நுட்பமும் செயற்கை நுண்ணறிவு. கண் அறுவை சிகிச்சை செய்ய இயந்திரத்திற்கு உதவும் தொழில்நுட்பம் எது அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. தகவல்களை கொடுத்தால் அழகான கட்டுரைகளை உருவாக்கும் இயல்பான மொழி நடை மென்பொருள் பெயர் என்ன? வேர்ட்ஸ்மித். நாம் ஒரு கட்டுரை உருவாக்கி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம டேட்டாஸை கொடுத்தா போதும், அதுவே அழகான கட்டுரையை உருவாக்கி கொடுக்கும். அதோட பெயர் என்ன? வேர்ட்ஸ்மித். தமிழில் எழுத்தாளி. வேர்ட்ஸ்மித் தமிழில் என்னன்னு கேட்பாங்க? எழுத்தாளி. இயல்பான மொழி நடை உருவாக்குதல் எனப்படும் செயல்முறைக்கான ஆங்கில பெயர் நேச்சுரல் லாங்குவேஜ் ஜெனரேஷன். ஆங்கில பெயர் என்னது? இயல்பான மொழி நடை உருவாக்குதல் அப்படின்னா ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்லுவோம்? நேச்சுரல் லாங்குவேஜ் ஜெனரேஷன். இயல்பான மொழி நடை உருவாக்குதல், இதோட டிரான்ஸ்லேட் தான் நேச்சுரல் லாங்குவேஜ் ஜெனரேஷன். 8th கேள்வி பாருங்க, இணையத்தில் வணிகம் செய்யும் நிறுவனங்கள் உலகம் முழுவதும் அளவற்ற பல்பொருள் அங்காடிகளை திறக்க உதவும் தொழில்நுட்பம் எது? செயற்கை நுண்ணறிவு. இணையத்திலேயே ஒரு ஷாப்பிங் மாதிரி திறந்து அதிலேயே சேல்ஸை நடத்திக்கிட்டு இருக்கோம். அது அடிப்படையாக இருக்கிறது செயற்கை நுண்ணறிவு தான். அடுத்து 2016இல் ஐபிஎம் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினி எது? வாட்சன். ஐபிஎம்மால் 2016 உருவாக்கப்பட்ட கணினியோட பெயர் என்ன? வாட்சன். 2016 உருவாக்கப்பட்டுச்சு. வாட்சன் சில நிமிடங்களில் அலசிய தரவுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? வாட்சன் சில நிமிடங்களில் அலசிய தரவுகளின் அளவு எத்தனை தரவுகளை அது அலசிச்சு அப்படின்னா 2 கோடி தரவுகளை அலசியது. இப்போ நான் கேள்வி கேட்கும்போது நீங்கள் ஏற்கனவே ஒரு தடவை படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதோட ஆன்சர் உங்கள் மைண்டுக்கு வரணும். இல்லை சத்தமாக சொல்லி கூட நீங்கள் மெமரி பண்ணலாம். 2 கோடி தரவுகளை அலசி ஒரு நோயாளியின் புற்றுநோயை கண்டுபிடித்தது. ஒரு நோயாளியின் புற்றுநோயை கண்டுபிடித்தது. படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே ஊக்கத்தோடவே தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். படித்ததை தொடர்ந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பொறுமையாக படிங்க, கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க, மனசில் நிற்கிற மாதிரி படிங்க.
அடுத்து எந்த நாட்டில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இயந்திர மனிதர்களை அமர்த்தியுள்ளது? 50க்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டலில் இயந்திர மனிதர்களை வேலை செய்கிறதுக்கு அமர்த்தி இருக்கு. எந்த நாடு? சீனா. சீனா வந்து மருத்துவமனை ஞாபகம் வச்சுக்கோங்க, 50க்கும் மேற்பட்ட ரொபாட்டுகளை வச்சிருக்கு. மருத்துவமனைகளில் இயந்திர மனிதர்கள் நோயாளிகளை அடையாளம் காண எதை வச்சு அடையாளம் காண்றாங்க அப்படின்னா முகம் மற்றும் முக அடையாளம், குரல் மற்றும் முக அடையாளம், அவங்க வாய்ஸையும் முகத்தையும் வச்சு அது ஐடென்டிஃபை பண்ணிக்குது. ரோபாட் வந்து இதை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுது. சீன மருத்துவமனைகளில் உள்ள இயந்திர மனிதர்கள் புரிந்து பதிலளிக்கக்கூடியது. அது எந்த மொழியை கூட பதிலளிக்குது அப்படின்னா சீனாலே இருக்கிற வட்டார வழக்கு இருக்கு இல்லையா, அதை கூட அது புரிஞ்சு பதிலளிக்கிறதா சொல்லியிருக்காங்க. சீனாவில் 50 ஹாஸ்பிட்டலுக்கு மேலே ரோபாட்டை வச்சுருக்காங்க. அந்த ரோபாட் வந்து பேஷண்ட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்னா குரல் மற்றும் முக அடையாளத்தை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுது. அது இல்லாமல் அந்த சீனாலே இருக்கிற லோக்கல் லாங்குவேஜை கூட அந்த ரோபாட்டுகளால் புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இவ்வுலகை இதுவரை மென்பொருள் ஆட்டிக்கொண்டிருந்தது. மென்பொருள் ஆண்டு கொண்டிருந்தது. இவ்வுலக இதுவரைக்கும் ஆண்டு கொண்டிருந்தது மென்பொருள். இனிமேல் ஆளப்போவது எது? செயற்கை நுண்ணறிவு. அது ஒரு கட்டுரை மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் வர வரிகள் தான் இது. இவ்வுலகை இதுவரை ஆண்டு கொண்டிருந்தது மென்பொருள், இனிமேல் ஆளப்போவது செயற்கை நுண்ணறிவு. எதன் வழியாகவும் மின்னணு சந்தை மூலமாகவும் செயற்கை நுண்ணறிவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடம் வந்து சேரத் தொடங்கிவிட்டது. எதன் வழியாகவும் மின்னணு சந்தை மூலமாகவும் செயற்கை நுண்ணறிவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடம் வந்து சேரத் தொடங்கிவிட்டது. சமூக ஊடகங்கள் வழியாகவும் மின்னணு சந்தைகள் மூலமாகவும் நுண்ணறிவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடம் வந்து சேர தொடங்கிவிட்டது. நாம் ஏஐ கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கோம், நமக்கே தெரியாமல் நம்ம நிறையா இடத்துல பேசிகிட்டு இருக்கோம். நமக்கு வர கால்ஸில் நிறைய ஏஐ கால்ஸ் தான் வருது. ஓகேவா? அதை தான் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே தெரியாமல் நம்மளை வந்து சேர்ந்துடுச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அதாவது செயற்கை நுண்ணறிவு நம்மளை வந்து சேருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சமூக ஊடகங்கள், அடுத்து மின்னணு சந்தை மூலமாகவும் நம்மளை வந்து சேருது. 16 சமூக ஊடகங்களில் நீங்கள் பார்க்கிற ஒவ்வொன்றும் டேஷ் தேடி கிடைக்கும் விடைகளும் செயற்கை நுண்ணறிவு தீர்மானிப்பவைதான். நீங்கள் சமூக ஊடகங்களை பார்க்குற ஒன்றும் அதே மாதிரி நீங்கள் தேடு பொறிகளில் தேடி கிடைக்கும் விடைகள், கூகுள் சர்ச் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் தேடு பொறிகளில் தேடி கிடைக்கும் விடைகள் எல்லாமே யார் தீர்மானிக்கிறது தான்? செயற்கை நுண்ணறிவு தீர்மானிப்பவை தான். இந்த இடத்துல இது இருக்கா அப்படின்னு நான் கூகுள் சர்ச் பண்ணனா இருக்குன்னு சொல்லணுமா இல்லைன்னு சொல்லணுமா அப்படிங்கிறது யார் முடிவு பண்ணுறா? செயற்கை நுண்ணறிவு தான் முடிவு பண்ணுது. எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னா நான் டவுட் மாதிரியே கேட்டேன்னா அது டவுட்டாகவே தான் ஆன்சர் பண்ணும். கிளியராக ஆன்சர் கேட்டால் கிளியராக ஆன்சர் பண்ணும். அதே மாதிரி நாம் எதை கொடுக்குறோமோ அதை வச்சு தான் அது அதோட அறிவே வளரும். பாருங்கள், செயற்கை நுண்ணறிவு போல் செயல்படும் தொழில்நுட்பம் எது? மென்பொருள் அல்லனா கணினி செயல் திட்ட வரைவு. அதாவது ஒரு ப்ராஜெக்ட்டு மென்பொருளாக இருக்கும், இல்லாட்டி ஒரு ப்ரோக்ராமாக இருக்கும். செயல் திட்ட வரைவுனா ப்ரோக்ராம், மென்பொருள் இல்லைனா கணினி செயல் திட்ட வரைவு தான் வந்து செயற்கை நுண்ணறிவு போல் செயல்படுது. அடுத்து 18வது கேள்வி, தானாக கற்றுக்கொள்ளும் திறனுடைய அமைப்பு எது? செயற்கை நுண்ணறிவு. தானாக கற்றுக்கொள்ளும் திறனுடைய அமைப்பு எது? செயற்கை நுண்ணறிவு. இப்போது நான் சென்னையில் ஒன்று நடக்குது அப்படின்னு நான் ஒரு விஷயத்தை கொண்டு போய் கூகுளில் போட்டேன் அப்படின்னா வேறு யாராவது ஏதோ ஒரு சிட்டியில் உட்காந்துக்கிட்டு இதை பற்றி தேடினாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி தேடினாங்க அப்படின்னா அது உடனே எடுத்து காட்டும். அப்போது நான் கொடுக்குறத டேட்டாவாக வச்சுக்கிட்டு வேறு ஒருத்தவங்க கொடுக்குறவங்களுக்கு ஆன்சரை பண்ணும். அதான் அதோட வேலை. ஏன்னா அது வந்து ஒரு மென்பொருள், கொடுக்குறத வாங்கிக்கும், கேட்குறத காட்டும். அதான் அதோட வேலை. மென்பொருள் இல்லைன்னா அது ஒரு ப்ரோக்ராம், கணினி செயல் திட்ட வரைவு. புதிய சூழ்நிலைகளில் மனிதரைப் போல முடிவு எடுக்கும் திறன் கொண்டது செயற்கை நுண்ணறிவு. புதிய சூழ்நிலைகளில் மனிதரைப் போல முடிவு எடுக்கும் திறன் கொண்டது எது? செயற்கை நுண்ணறிவு. ஒளிப்படங்கள், எழுத்துகள், காணொளிகள், ஒலிகள் போன்றவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளும் அமைப்பு எது? மென்பொருள். ஒளிப்படங்கள், எழுத்துக்கள், காணொளிகள், ஒலிகள் போன்றவற்றிலிருந்து கற்றுக்கும் மென்பொருள் வந்து கற்றுக்கும். அடுத்து, கற்ற அறிவை தேவையான நேரத்தில் செயல்படுத்தும் இயந்திரம் எது? செயற்கை நுண்ணறிவு. ஓய்வு தேவையில்லாத இயந்திரங்கள் எது? செயற்கை நுண்ணறிவுக்கு ஓய்வே தேவை கிடையாது. ஓய்வு தேவையில்லாததாக இருக்கிறது எது அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. அதுக்கு ரெஸ்ட்டே தேவையில்லை. செயற்கை நுண்ணறிவு உதவும் தொழில்நுட்பம் எது? செயற்கை நுண்ணறிவு எதுக்கெல்லாம் உதவுது அப்படின்னா பார்க்கவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் உதவுது. செயற்கை நுண்ணறிவு
எதன் மூலமாக உதவுது, எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் உதவுது, அதாவது எந்தெந்த திறன்களுக்கெல்லாம் உதவுது அப்படின்னா பார்க்க, கேட்க, புரிந்து கொள்ள உதவுவது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். அடுத்து, மனிதன் கடினம் என கருதும் செயல்களை செய்யக்கூடியது எது? செயற்கை நுண்ணறிவு. அடுத்து, மெய்நிகர் உதவியாளர் பற்றி சொல்லியிருக்காங்க. கூகுள் அசிஸ்டன்ட் சொல்லுவோம் இல்லையா, மெய்நிகர் உதவியாளர் என்பதன் ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்னா விர்ச்சுவல் அசிஸ்டண்ட். விர்ச்சுவல் அசிஸ்டண்ட். எதிர்காலத்தில் உங்கள் நெருங்கிய நண்பர்கள், குடும்பத்தினர் ஆகியோரை விடவும் உங்களை நன்கு அறிந்தவர்களாக இருக்கிறது யாராக இருப்பாங்க? இந்த கூகுள் அசிஸ்டாக தான் இருக்கும். மெய்நிகர் உதவியாளர், விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்னா மெய்நிகர் உதவியாளர். உங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்குது யாராக இருக்கும்? மெய்நிகர் உதவியாளராக தான் இருக்கும். இங்கிவனை யான் பெறவே என்னதவம் செய்துவிட்டேன் என்று சொன்னது பாரதியார். இங்கிவனை யான் பெறவே என்னதவம் செய்துவிட்டேன் என்று சொன்னது பாரதியார். அந்த மாதிரி நம்ம இந்த விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டை பார்த்து ஹாப்பி ஆகிறோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒளிப்பட கருவியில் செயற்கை நுண்ணறிவு என்பதற்கு ஆங்கிலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் கேமரா. ஒளிப்பட கருவியியல் செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறதுக்கான ஆங்கில வார்த்தை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் கேமரா. காணொளிகளை தொகுக்கும் மென்பொருள்களில் வீடியோ எடிட்டிங் இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்துகிறது. இதனால் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, என்ன பயன் கிடைக்குது அப்படின்னா, நேரம் வீணாவது தடுக்கப்படுது. வீடியோ எடிட்டிங்கில் ஏஐயை யூஸ் பண்ணுறதுனால என்ன பயன்னு கேட்குறாங்க. நேரம் வீணாவது குறைக்கப்படுகிறது. அடுத்து, பாரத் ஸ்டேட் வங்கி உருவாக்கிய உரையாடும் மென்பொருள் என்ன? இருக்கிறதுலே மிகப்பெரிய வங்கியாக பார்க்கப்படுற, பெரிய வங்கிகளில் ஒன்றாக பார்க்கப்படுற பாரத் ஸ்டேட் வங்கி என்ன ஏஐ அசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணுது அப்படின்னா இலா. அதோட பேர் இலா, எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டண்ட். அது பேர் இலா அப்படிங்கிறது தான் ஸ்டேட் பேங்க்குக்கு நம்ம கால் பண்ணால் பேசுகிற ஒரு ஏஐ அசிஸ்டண்ட். அதோட பேர் இலா. அது ஒரு வினாடிக்கு எத்தனை கஸ்டமர்கிட்ட பேசும் அப்படின்னா 10,000. ஒரு வினாடிக்கு எத்தனை வாடிக்கையாளர்களுடன் இலா தொடர்பு கொள்ளும் அப்படின்னா 10,000 பேர்களுக்கு ஆன்சர் பண்ணும். ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய ரோபோவோட பேர் என்ன? பெப்பர். சீனாவில் ரோபோட்டை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஹாஸ்பிட்டலில், 50க்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுறாங்க. ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய ரோபோவோட பேர் என்ன? பெப்பர். ஜப்பான் பெப்பர்னு வச்சுக்கோங்க. ஜப்பான்லேயும் இப்பு ப வருது, பெப்பர்லேயும் இப்பு ப வருது. ஓகேவா? உலக அளவில் விற்பனையாகும் ஜப்பானிய ரோபோவின் பெயர் பெப்பர். பெப்பர் எத்தனை வகைகளில் கிடைக்கிறது? 3. வீட்டு உபயோகம், வணிக உபயோகம், படிப்புக்கு அப்படின்னு 3 வகைகளில் பெப்பர் கிடைக்குது. நீங்கள் வாங்கி எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பெப்பர் மனிதரின் எந்த அம்சத்திலிருந்து உணர்வுகளை புரிந்து கொள்கிறது? முக பாவனையிலேருந்தே நம்ம சந்தோஷமாக இருக்குமா, கோபமாக இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அது நடந்துக்குமா. பெப்பர் மனிதரின் எந்த அம்சத்திலிருந்து உணர்வுகளை புரிந்து கொள்கிறது? முக பாவனைகள். பெப்பரை எந்த வகை இடங்களில் பயன்படுத்தலாம்? வீடு, வணிக நிறுவனம், உணவு விடுதி, இங்கெல்லாம் பயன்படுத்தலாம். எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு பற்றிய அறிவும் டேஷ் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் அறிவுமே நம்மை வளப்படுத்த உதவும். இதான் 4வது தொழில் புரட்சியின் தொழில்நுட்பம். 4வது தமிழ்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுதான். எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு பற்றிய அறிவும் 4வது தொழில் புரட்சியில் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் அறிவும் தான் நம்மளை வளப்படுத்த போகுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லெசனே வச்சுருக்காங்க. அடுத்து, சீனாவில் காண்டான் நகருக்கு 500 கல் வடக்கே உள்ள துறைமுக நகரம் எது? சீனாவில் காண்டான் நகருக்கு 500 கல் வடக்கே உள்ள துறைமுக நகரம் தான் சுவான்சவ். சுவான்சவ். இந்த சுவான்சவ் சீனாவில் இருக்குது. பண்டைய காலத்தில் சிறந்த துறைமுகமாக விளங்கிய நகரம் எது அப்படின்னு கேட்டாலும் ஆப்ஷனில் இது இருந்ததுன்னா சீனாவில் இருக்கிறது சுவான்சவ். எந்த வணிகர்கள் சுவான்சவ் நகருக்கு அடிக்கடி சென்றனர்? எந்த வணிகர்கள் சுவான்சவ் நகருக்கு அடிக்கடி சென்றனர்? தமிழக வணிகர்கள். தமிழ் வணிகர்கள் அங்கே அடிக்கடி போயிட்டு வந்திருக்காங்க. தமிழ் வணிகர்கள் வந்ததன் காரணமாக சீனாவில் எப்படிப்பட்ட கோவில் கட்டப்பட்டது? தமிழர்கள் அங்கே போயிட்டு வந்ததுனால தமிழர்களோட சாமி எது? சிவன் இல்லையா, அதனால் கட்டப்பட்டது சிவன் கோயில். தமிழர்கள் அங்கே போனதுக்கு காரணமாக சிவன் கோயில் இருக்குது. சரி, இந்த சிவன் கோயில் யாரோட ஆணையின் பேரில் கட்டப்பட்டது அப்படின்னா குப்லாய் கான்கிற மன்னரோட ஆணையில் தான் கட்டப்பட்டது.
குப்லாய் கான். அடுத்து கோவில் கட்டப்பட்டதை சுட்டிக்காட்டும் கல்வெட்டு எந்த மொழியில் உள்ளது? கோவில் கட்டப்பட்டதை சுட்டிக்காட்டும் கல்வெட்டு தமிழ் மொழியில் உள்ளது. கோவில் கட்டப்பட்டதை சுட்டி காட்டுறது தமிழ் மொழி கல்வெட்டு. கோவில் அமைக்கப்பட்டுள்ள சிற்பங்கள் எந்த காலத்தை சார்ந்தவை? சோழர் காலத்தை சார்ந்தவை. கோவில் அமைக்கப்பட்டுள்ள சிற்பங்கள் சோழர் கால சிற்பங்கள். அடுத்து பாடல் கொடுத்துருக்காங்க. பெருமாள் திருமொழி. பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார். பாடல் பார்க்கலாமா? வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்வகோட்டம்மா நீ ஆளா உணதருளே பார்ப்பேன் அடியேன். பார்ப்பன் அடியேன். நீ ஆளா உணதருளே பார்ப்பன் அடியேன். வாளால் அறுத்து சுடினும், என் கூடவே சேர்ந்து சொல்லுங்க. வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்வகோட்டம்மா நீ ஆளா உணதருளே பார்ப்பன் அடியேன். இதில் கடவுளோட பெயரை சொல்லி நான் உன்னையே தான் நினச்சிட்ருப்பேன். பொருள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவர் உடலில் ஏற்படுற புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டு நமக்கு வைத்தியம் பார்ப்பார். அப்போ கூட நம்ம என்ன செய்வோம்? மருத்துவரை நோக்கி தான் ஓடுவோம். அதே மாதிரி தான் வித்வகோட்டில் எழுந்தரில் இருக்கும் அன்னையே, நீ என்னை எவ்வளோதான் துன்புறுத்தினாலும் நான் எப்போவுமே உன்னோட அருளையே நினச்சி உன்னிடம் ஓடி வருகிறேன்னு பாடியிருப்பார் குலசேகர ஆழ்வார். வித்வகோட் என்ற ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா கேரளாவில் இருக்குது. வித்வகோடு என்ற ஊர் எந்த மாநிலத்தில் இருக்குது? கேரளா மாநிலத்தில் இருக்குது. இந்த ஊர் எந்த மாவட்டம்னு கேட்பாங்க. கேரளாவில் பாலக்காடு. 46வது கேள்வி பாருங்கள். வித்வகோடு ஊர் கேரளாவில் எந்த மாவட்டத்தில் இருக்குது? பாலக்காடு. உய்யவந்த பெருமாளை அன்னையாக உருவகித்து பாடியவர் யார்? குலசேகர ஆழ்வார். உய்யவந்த பெருமாளை அன்னையாக உருவகித்து பாடியவர் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் பாடிய இறைவன் பெயர் என்ன? உய்யவந்த பெருமாள். சுடினும் என்பதன் பொருள் சுட்டாலும். சுடினும் என்பதன் பொருள் சுட்டாலும். மாளாத என்பதன் பொருள் தீராத. மாயம் என்பதன் பொருள் விளையாட்டு. மாயம்னா விளையாட்டு. 4000 திவ்ய பிரபந்தத்தின் எந்த பகுதி நமக்கு பாடலாக வந்துள்ளது? எந்த பாசுரம் நமக்கு வந்திருக்கு? முதல் 1000ல் இருக்கிற 691வது பாசுரம் தான் நமக்கு பாட்டாக வந்திருக்கு. 691 கேட்க வாய்ப்பு இல்லைனா கூட இந்த முதல் 1000னு கேட்பாங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனாவது 1000? இது முதல் 1000. அடுத்து பெருமாள் திருமொழியில் 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவதாக வைக்கப்பட்டுள்ளது? எத்தனையாவது திருமொழி தான் பெருமாள் திருமொழி? 5ஆம் திருமொழி. 5ஆம் திருமொழியாக இருக்குது. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனாவதுன்னா 5. பெருமாள் திருமொழி உள்ள பாடல்களோட எண்ணிக்கை எத்தனை? 105. 5 105ன்னு ஞாபகம் வச்சுக்கோ. இருக்கிற இடம் 5, அதில் மொத்தம் இருக்கிறது 105. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் வாழ்ந்த நூற்றாண்டு எந்த நூற்றாண்டு? 8ஆம் நூற்றாண்டு. 8 குலம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குலசேகர ஆழ்வார் 8ஆம் நூற்றாண்டு. அடுத்த பாடல் பரிபாடல். பாடினது கீரந்தையார். பரிபாடல் பாடலை பாடினவர் கீரந்தையார். விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல கருவலர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும். உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழிகிளர்ந்து ஊழி ஊழ் ஊழியும். உந்து வழிகிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் செந்தி சுடரிய ஊழியும் பணியோடு தன்பெயல் தலைய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தருபு. அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தருபு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும். அதாவது இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னா, எதுவுமே இல்லாத பெருவழியில் அன்ற தோற்றத்துக்கு காரணமாக இருந்த பேரொளி காரணமான கரு அப்படின்னா பராமானுன்னு சொல்லுவாங்க. பேரொளி தோன்றுச்சான். உருவம் இல்லாத காற்று முதலான பூதங்கள்லாம் அணுக்களோட வளர்ந்து வானம்ங்கிறது முதல்ல பூதத்தின் ஊழியது. அந்த அணுக்கள் எல்லாம் கிளர்ந்து பருப்பொருளாக சிதறும்படியாக பல ஊழி காலங்கள் கடந்துச்சான். ஒன்று ஒன்றா நடந்ததாக சொல்கிறாங்க. அடுத்து நெருப்பு பந்து போல் பூமி உருவாகுச்சு. ஊழி காலம் தொடர்ந்தது. பின்னர் பூமி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சான். ஃபஸ்ட்டு தோன்றுச்சுன்னாங்க. பல நாள் கழிஞ்சு
பூமி உருவாகுச்சு அப்படின்னாங்க. இப்போது ஊழி காலம் தொடர தொடர அந்த பூமி குளிர்றதுக்கு, நெருப்பாக தோன்றின பூமி குளிர்றதுக்கு மழை தொடர்ந்து பெஞ்சு தான் பல காலங்கள். மீண்டும் மீண்டும் நிறைய வெள்ளத்தால் நிறைந்த இப்பெரிய உலகத்தில் உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தோன்றியது. அச்சூழலில் உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியான ஊழி காலம் வந்தது. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷனை தமிழில் சொல்லியிருக்காங்க. அது பெருமையை தான் இங்கே சொல்கிறாங்க. பாடல் பரிபாடல் கீரந்தையார். சொல் பொருள் பாருங்கள். விசும்பு என்ற சொல்லின் பொருள் வானம். ஊழி என்பதன் பொருள் யுகம். விசும்புனா வானம், ஊழினா யுகம். ஊழ் என்ற சொல்லின் பொருள் முறை. ஊழ் என்ற சொல்லின் பொருள் இல்லு பார்த்துங்க, சிறப்புலகரம் முறை. தன் பெயல் என்ற சொல்லின் பொருள் குளிர்ந்த மலை. ஆர்தருவு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. ஆர்தருவு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. பீடு என்ற சொல்லின் பொருள் சிறப்பு. பீடு என்ற சொல்லின் பொருள் சிறப்பு. பீடு என்ற சொல்லின் பொருள் சிறப்பு. ஈண்டி என்ற சொல்லின் பொருள் செறிந்து திரண்ட. ஈண்டி என்ற சொல்லின் பொருள் செறிந்து திரண்ட. பகுபத உறுப்பிலக்கணம் கேட்டிருக்காங்க 64. கிளர்ந்த அப்படிங்கிற பகுபத உறுப்பிலக்கணத்தில் கிளர் பகுதி. இத்து சந்தி. இத்து இந்தானது விகாரம். சந்தி விகாரப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இத்து இறந்த கால இடைநிலை. இதில் ஆங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆங்கிறது என்ன? ஆங்கிறது வினையெச்ச விகுதி. ஆ என்பது வினையெச்ச விகுதி. அடுத்து ஊழ் ஊழ் இதோட எந்த வகை இலக்கண குறிப்புன்னு கேட்டிருக்காங்க. ஊழ் ஊழ்ங்கிறது அடுக்கு தொடர். வளர்வானம்ங்கிறது வினைத்தொகை. வளர்வானம் வினைத்தொகை. செந்தி அப்படிங்கிறது பண்புத்தொகை. செந்தி என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. வாரா என்பது ஒன்றன் பால். வாரா அப்படிங்கிறது ஒன்றன்னு சொல்லியிருக்காங்க. ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். வாரா அப்படிங்கிறது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். நம் பால் வீதி போல பல பால் வீதிகள் உள்ளன என நிரூபித்தவர் யார்? நம் பால் வீதி போல பல பால் வீதிகள் உள்ளது அப்படின்னு நிரூபித்தவர் அமெரிக்க வானியல் வல்லுனர் எட்வின் ஹப்பிள். எட்வின் ஹப்பிள் தான் நிரூபித்தார். நம்ம பால் வீதி மாதிரியே நிறைய பால்வழி வீதிகள் இருக்குது அப்படின்னு. எட்வின் ஹப்பிள் பல பால் வீதிகள் உள்ளன என நிரூபித்த ஆண்டு 1924. எட்வின் ஹப்பிள் பல பால் வீதிகள் உள்ளன என நிரூபித்த ஆண்டு 1924. எட்வின் ஹப்பிள் பல பால் வீதிகள் இருக்குது அப்படின்னு நிரூபித்த ஆண்டு எதுன்னு கேட்பாங்க. 1924. எட்வின் ஹப்பிள் பல பால் வீதிகள் உள்ளன என நிரூபித்த ஆண்டு 1924. சரி, அண்ட பகுதியில் உண்டை பிறக்கும் சிறியோனாக பெரியோன் தெரியும் அப்படிங்கிற பாடலை யார் பாடினா, எப்போ பாடினாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. மாணிக்க வாசகர் பாடினார். திருவாசகத்தில் வர்ற வரிகள் இது. அண்ட பகுதியில் உண்டை பிறக்கும் வளப்பெருங்கால காட்சி அப்படின்லாம் வரும். சிறியோனாக பெரியோன் தெரியுங்கிற பாடலை பாடினது மாணிக்க வாசகர் திருவாசகங்கிற நூலில் பாடினார். எப்போ பாடினார் அப்படின்னா 1300 ஆண்டுகளுக்கு முன்னரே பாடியிருக்காரு மாணிக்க வாசகர். அண்ட பகுதியில் உண்டை பிறக்குங்கிற பாடலை பாடிய காலம் 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அடுத்து பரிபாடல் எந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க. பரிபாடல் 8 தொகை நூல்களில் ஒன்று. பரிபாடலில் வர நம்மளோட பாட்டு, இந்த நம்ம பாடினோம் இல்லையா பாட்டு, அந்த பாடலை பாடினது விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியுங்கிற பாட்டை பாடினது கீரந்தையார். பரிபாடலில் நிறைய பேர் பாடின பாடல் வரும். நம்ம வரிகள் படித்து வச்சுருக்க வரிகள் யாரோடது, அந்த வரியில் எந்த வரியை கொடுத்தாலும் நாம் சொல்ல வேண்டிய பேர் கீரந்தையார். பரிபாடலுக்கு வழங்கும் வேறு பெயர், சிறப்பு பெயர் என்ன? ஓங்கு பரிபாடல். நற்றினை நல் நற்றினைன்னு சொல்லுவாங்க. குறுந்தொகையை நல்லன்னு சொல்லுவாங்க. நல்ங்கிற அடைமொழி எதுக்குன்னு கேட்டால் நற்றினைன்னு சொல்லணும். நல்லங்கிற அடைமொழி எதுக்குன்னா குறுந்தொகை. அதே மாதிரி பரிபாடலுக்கான அடைமொழி என்ன? ஓங்கு பரிபாடல்னு சொல்லப்படுது. பண்ணோடு பாடப்பட்ட 8 தொகை நூல் இது பரிபாடல். பண்ணோடு பாடக்கூடிய 8 தொகை நூல் பரிபாடல். பரிபாடலில் உரையாசிரியர்கள் கூறும் பாடல்களின் எண்ணிக்கை, பரிபாடலில் எத்தனை இருக்குது? 70 இருக்கிறதா உரையாசிரியர்கள் சொல்கிறாங்க. இன்று நமக்கு கிடைத்திருக்கும் பரிபாடல்களின் எண்ணிக்கை 22. உரையாசிரியர்கள் எத்தனை நூல்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? பரிபாடலில் 70 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கிடைச்சிருக்கிறது 24. 2000 ஆண்டுகளுக்கு முன் தமிழர்களின் வாழ்க்கையை அறிய உதவும் இலக்கியம் எது?
சங்க இலக்கியங்கள். அடுத்துதான் வராரு விண்ணை தாண்டிய நம்பிக்கை. விண்ணை தாண்டிய நம்பிக்கை யாருன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம், பிர்லா கோளரங்கம்னு சொல்லுவாங்க. பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு இது 1988. எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. எல்லா இடமே எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புக்கில் இருக்கிற ஒவ்வொரு பிளேஸும் எந்த ஏரியாங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் நிறுவப்பட்ட இடம் சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்குது. பிர்லா கோளரங்கம் வந்து சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்குது. பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகத்தில் எத்தனை காட்சிக்கூடங்கள் இருக்குது? 10 காட்சிக்கூடங்கள் இருக்குது. பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகத்தில் எத்தனை காட்சிக்கூடங்கள் உள்ளன? 10. பரிணாம வளர்ச்சியை விளக்கும் பூங்கா இருக்குது. பரிணாம வளர்ச்சி பூங்கா இருக்குது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பூங்காக்கள் இருக்குது. இயந்திரங்களை பற்றி விளக்குற பார்க்கும் இருக்குது. இயந்திரவியல் பூங்காவும் இருக்குது. குழந்தைகள் விளையாடுற நார்மல் பார்க்கும் அங்கே இருக்குது. பரிணாம வளர்ச்சி பூங்கா, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பூங்கா, இயந்திரவியல் பூங்கா, இது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் விளையாடி மகிழ்வதற்கான பூங்காக்களும் இருக்கிறது. சரி, அதில் இந்தியாவில் முதலாக 360 டிகிரி அரைவட்ட வானத்திரை அமைக்கப்பட்ட இடம் எது அப்படின்னா பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகத்தில் தான். இந்தியாவில் முதல் முறையாக 360 பாகை அரைவட்ட வானத்திரை அமைக்கப்பட்ட இடம் எது? பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம். பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகத்தில் அந்த 360 டிகிரி அரைவட்ட வானத்திரையை எப்போ கட்டினாங்க அப்படின்னா 2009 கட்டினாங்க. 1988 தான் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப பூங்கா கட்டப்பட்டுச்சு. அதில் இருக்கிற 360 டிகிரி ஸ்க்ரீன் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2009. அடுத்து, மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளும் திறனை புத்தி கூர்மை என்ற மேற்கோளை கூறியவர் யார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங். மாற்றத்திற்கேற்ப தகவமைத்து கொள்ளும் திறன் தான் புத்தி கூர்மைன்னு சொன்னது ஸ்டீஃபன் ஹாக்கிங். அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல, அது அறிவின் மாயையே அப்படின்னு சொன்னார். நல்லா யோசிச்சு பாருங்க. அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல, இது அறிவின் மாயையே. இதை யார் கூறினார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங். என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருக்கிட்டையுமே அறிவு இருக்குது, அறிவு இல்லாமல் யாரும் இல்லை, அது வந்து ஒரு மாயையால் மூடப்பட்டிருக்கா மாதிரி சொல்லியிருக்காரு. அறிவின் மாயை தான் வந்து அறியாமைன்னு சொல்கிறாரு. யார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங். 1963ஆம் ஆண்டு இங்கிலாந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 21 வயது இளைஞர் யார்? 1963 அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அது வரைக்கும் நார்மலாக எல்லாரையும் மாதிரி இருந்தார், 21 வயது வரைக்கும் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அப்போ தான் அவருக்கு ஒரு நரம்பு நோய் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா பக்கவாதம். இன்னும் சில தினங்களே உயிர் வாழ்வார் அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. இன்னும் சில திங்களே, கொஞ்சம் ஒரு 4-5 மாதம் தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. எப்போன்னா 21 வயசில் 1963. மேலும் எத்தனை ஆண்டுகள் மருத்துவர்களை ஆச்சரியப்படுத்த வகையில் அவர் உயிர் வாழ்ந்தார் அப்படின்னா 53 ஆண்டுகள். மேலும் எத்தனை ஆண்டுகள் மருத்துவர்களை ஆச்சரியப்படுத்தும் வகையில் உயிர் வாழ்ந்தார்? 53 ஆண்டுகள். 1985ஆம் ஆண்டு அவர் இழந்த முக்கிய திறன் என்ன? பேசும் திறனை இழக்கிறாரு. 1985 அவர் பேசும் திறனை இழக்கிறாரு. 1963 அவருக்கு 21 வயசு, அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு. 1985 மூச்சுக்குழாய் தடங்களால் பாதிக்கப்படுது. அவர் வந்து பேசுகிற திறனை எப்போ இழக்கிறாரு அப்படின்னா 1985 தான். அவர் இழந்த முக்கிய திறன் வந்து பேசும் திறன். மூச்சுக்குழாயோட தடங்கள்னால அவருக்கு பேசும் திறன் இழக்கப்படுது. அவர் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 53 ஆண்டுகள். அவருக்கு இறுதியாக செயல்பட்டது பேசுத்திறனும் இழந்துட்டார், பக்கவாதம், எல்லா உறுப்புகளுமே செயல்படாது. அவர் எந்த உறுப்பு வழியாக பேசினார் அப்படின்னா கன்னத்தோட அசைவு, கன்னத்தின் அசைவுனால தான் அவர் பேசினார். அவர் தனது கருத்துக்களை வெளிப்படுத்த பயன்படுத்தியது என்ன அப்படின்னா கணினி. அவர் தனது கருத்துக்களை வெளிப்படுத்த பயன்படுத்தியது கணினி. அவரது ஆய்வுகளுக்கு துணையாக தொழில்நுட்பம் எது? துணையான நின்ன தொழில்நுட்பம் எதுன்னா செயற்கை நுண்ணறிவு தான். அவரது ஆய்வுகளுக்கு துணையாக இருந்த தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு. பேரண்ட பெருவெடிப்பு மற்றும் கருத்துளைகள் குறித்த முக்கிய ஆராய்ச்சி செய்தவர் யாரு? ஸ்டீஃபன் ஹாக்கிங். பேரண்ட பெருவெடிப்பு மற்றும் கருத்துளைகள் பற்றிய முக்கிய ஆராய்ச்சியை செய்தவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்.
பேரண்டம் உருவானது எந்த கோட்பாட்டினால் அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறாரு. பேரண்டம் உருவாவது எந்த கோட்பாட்டில்னு சொல்லியிருக்காரு? பெருவெடிப்பு கோட்பாடு, அதான் பிக் பேங் தியரி. பெருவெடிப்பு கோட்பாட்டினால் உருவானது கருத்துளைகள் அப்படிங்கிற ஆராய்ச்சியாக அவர் தான் செஞ்சார். அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்தாரு. அடுத்து பெருவெடிப்பு கோட்பாட்டை ஸ்டீஃபன் ஹாக்கிங் 101வது கேள்வி. பெருவெடிப்பு கோட்பாட்டை ஸ்டீஃபன் ஹாக்கிங் எந்த அடிப்படையில் விளக்கினார்? கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார். பெருவெடிப்பு கோட்பாட்டை ஸ்டீஃபன் ஹாக்கிங் எதன் அடிப்படையில் விளக்கினார்? கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார். இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் அப்படின்னு அவர் எதையுமே சொல்லலை. இருந்தார் என்கிறத அவர் மறுத்தார். பிரபஞ்ச படைப்பின் பின்னணியில் ஒருவர் இல்லை, பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக யாரையும் கட்டமைக்க வேண்டியதில்லை அப்படின்னு யார் தான் சொல்கிறாரு? கடவுளை தான் சொல்கிறாரு. சொன்னது ஸ்டீஃபன் ஹாக்கிங். பிரபஞ்ச படைப்பின் பின்னணியில் ஒருவர் இல்லை, பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக யாரையும் கட்டமைக்க வேண்டியது இல்லை அப்படின்னு ஒரு கடவுளை சொல்கிறாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங். நமது பால்வீதியில் கோடிக்கணக்காக இருக்கிறது என்ன? விண்மீன்கள். நம் பால்வீதியில் கோடிக்கணக்காக உள்ளவைகள் விண்மீன்கள். நமது பால்வீதியில் உள்ள விண்மீன்களில் ஒன்றாக இருப்பது தான் ஞாயிறு. நம் பால்வீதியில் உள்ள விண்மீன்களில் ஒன்றாக இருப்பது ஞாயிறு. இந்த விண்மீன்கள்லாம் ஈர்ப்பாற்றல்னால என்ன ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாரு. விண்மீன்கள் சுருங்கும் போது என்ன உயருது? ஒரு விண்மீன் அதோட ஆயுள் காலம் முடியும் போது உள்நோக்கிய ஈர்ப்பு விசையால் கூடுது. அதனால் உள்நோக்கிய ஈர்ப்பு விசை அதிகரிக்குது. அதனால் விண்மீன் சுருங்க தொடங்குகிறது. விண்மீன் சுருங்க சுருங்க அதோட என்ன உயரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈர்ப்பாற்றல். ஆயுள் முடிவில் அதிகரிக்கிறது என்ன அப்படின்னா ஈர்ப்பு விசை. விண்மீன் சுருங்கும் போது உயர்வது என்ன அப்படின்னு கேட்டாலும் ஈர்ப்பாற்றலை தான் சொல்லணும். சில நேரங்களில் உண்மை புனைவை விடவும் வியப்பூட்டுவதாக அமைந்து விடுகிறது. அப்படி ஒரு உண்மைத்தான் கருத்துளை. அதாவது உண்மைகள் கூட நம்ம கற்பனை கதை கேட்போம் இல்லையா, அதை விட சிறந்ததாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு உண்மை தான் இந்த கருத்துளைகள்னு சொல்கிறாரு. கருத்துளை என்ற சொல்லை முதலில் கூறியவர் யாருன்னு கேட்பாங்க. வீல். தொலை வீல் மாதிரி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜான் வீலருங்கிறவர் தான் சொன்னார். கருத்துளை என்ற கருத்தை முதலில் கூறியவர் ஜான் வீலர். அந்த முன்னாடி சொன்னார் இல்லைங்களா, உண்மை கதையை விடவும் உண்மைகள் கற்பனை கதையை விட அதிக வியப்பூற்றதாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னதும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான். சில நேரங்களில் உண்மை புனைவை விடவும் வியப்பூட்டுவதாக, புனைவுங்கிறது இங்கே கற்பனை, புரியுதுங்களா, வியப்பூட்டுவதாக அமைந்து விடுகிறது. அப்படி ஒரு உண்மைதான் கருத்துளைன்னு சொன்னது ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான். கருத்துளைங்கிற சொல்ல முதல்ல சொன்னது யாருன்னு கேட்பாங்க. ஜான் வீலர். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வீல் ரவுண்டாக இருக்கும், கருத்துளையும் ரவுண்டாக இருக்கும். ஸ்டீஃபன் ஹாக்கிங் முக்கிய முன்னோடிகளில் ஒருத்தர் யார்? ஐன்ஸ்டீன். ஸ்டீஃபன் ஹாக்கினோட முக்கிய முன்னோடிகளில் ஒருத்தர் ஐன்ஸ்டீன். ஸ்டீஃபன் ஹாக்கினோட மற்றொரு முன்னோடியும் இருக்கார், அவர் தான் நியூட்டன். ஸ்டீஃபன் ஹாக்கிங் எந்த பல்கலைக்கழகத்தில் லுகாசியன் பேராசிரியராக பணிபுரிந்தார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங் எந்த பல்கலைக்கழகத்தில் லுகாசியன் பேராசிரியராக பணிபுரிந்தார்? கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம். எந்த துறைன்னு கேட்டாங்கன்னா கணக்கியல் துறையில் லுகாசியன் பேராசிரியர் பணிபுரிஞ்சிருக்காரு. மேக்ஸ் டிபார்ட்மெண்ட். அவர் யார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங். நியூட்டன் வகித்த மிக உயரிய பதவி என்ன? இந்த லுகாசியன் பேராசிரியர் பதவியை தான் அவரும் வகிச்சிருக்காரு. அதே பதவியை இவரும் வகிச்சிருக்காரு. யார்? நியூட்டன் வகித்த மிக உயர்ந்த பதவி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் லுகாசியன் பேராசிரியர். அதே பதவியை தான் ஸ்டீஃபன் ஹாக்கினும் வகித்திருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன் அதிகமாக தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். ஆவலோட ஒரு விஷயத்த நாம் அணுகி அந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறோம். அப்படி தெரிஞ்சுக்கும் போது அது நம்ம மனசில் நல்லாவே பதியும். ஆர்வத்தோட படிங்க. ஐன்ஸ்டீன் கூறிய பிரபலமான சமன்பாடு எது? E = mc². ஐன்ஸ்டீன் கூறிய மிக பிரபலமான கோட்பாடு எல்லாருக்கும் தெரியும். E = mc². இதை அவர் சொன்ன காலத்தில் யாருமே ஏற்றுக்கல. ஐன்ஸ்டீன் வாழ்க்கை காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத கண்டுபிடிப்பு எது அப்படின்னா ஈர்ப்பலைகள். ஈர்ப்பலைகள் இருப்பது எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நிரூபிக்கப்பட்டது? ஈர்ப்பலைகள் இருப்பது எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நிரூபிக்கப்பட்டது? 100 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நிரூபிக்கப்பட்டது. ஸ்டீஃபன் ஹாக்கிங் எதை விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு விளக்குகிறார்?
ஸ்டீஃபன் ஹாக்கிங் எதை விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு விளக்குகிறார்? கருத்துளைய. ஸ்டீஃபன் ஹாக்கிங் கருத்துளை விளக்கம் எந்த முறையால் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் கருத்துளை விளக்கம் எந்த முறையால் உலகுக்கு எளிதில் புரிந்தது அப்படின்னா, விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு கூறும்போது தான் எல்லாருக்குமே அது ஈஸியாக புரிஞ்சுது. எதோட? விண்மீன் இயக்கத்தோட ஒப்பிட்டு சொல்லும்போது. ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஆராய்ச்சி முடிவுகளை இவ்வாறு அழைக்கிறோம், ஹாக்கிங் கதிர்வீச்சுன்னு அழைக்கிறோம். ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் ஆராய்ச்சி முடிவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஹாக்கிங் கதிர்வீச்சுன்னு அழைக்கப்படுது. இதோட 3 ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. கருத்துளையினுள் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது. கருத்துளையினுள் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது. ஹாக்கிங் கதிர்வீச்சில் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் வருது. கருத்துளையினுள் கருத்துளையின் ஈர்ப்பு எல்லையிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட்டு, கருத்துளை உண்மையிலேயே கருப்பாக இருப்பதில்லை. 3 ஸ்டேட்மெண்ட்டு. கருத்துளையினுள் செல்லும் எந்த ஒன்றும் தப்பிக்க முடியாது. அதே மாதிரி கருத்துளையின் ஈர்ப்பு எல்லையில் கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். கருத்துளை உண்மையிலே கருப்பாக இருக்கும்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் கருத்துளை உண்மையிலே கருப்பாக இருப்பதில்லை. கருத்துளையிலிருந்து ஒரு கட்டத்தில் கதிர் வீசும் அணுத்துகள்கள் கசிய தொடங்கி இறுதியில் என்ன ஆகும் அப்படின்னா கருத்துளை வெடித்து மறைந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. கருத்துளை பற்றி சொன்னவங்க எல்லாருமே முன்னறி அதை பற்றி என்னன்னு சொன்னாங்க, அது உள்ளே போகிறதெல்லாம் மறைஞ்சிரும் இல்லையா, அதை அழிவின் ஆற்றல்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கருத்துளை பற்றி முன்னர் எவ்வாறு கருதப்பட்டது? அழிவின் ஆற்றல்னு கருதப்பட்டது. ஆனால் ஹாக்கிங்கோட கருத்து தான் அதை அப்படியே தலைகீழ புரட்டி போட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் கருத்துளை ஆற்றலை எவ்வாறு நிரூபிக்கிறாரு? படைப்பின் ஆற்றல்னு சொல்லியிருக்காரு. கருத்துளையை படைப்பின் ஆற்றல்னு விளக்கியிருக்காரு, கணக்கியல் அடிப்படையில் நிரூபிச்சிருக்காரு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்னென்ன விருதுகள்லாம் பெற்றாரு? ஹாக்கிங் பெற்றுள்ள விருதுகள்: அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது, அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது, பிரசிடென்டல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம், ஆல்பர் ஐன்ஸ்டீன் விருது, உல்ஃப் விருது, உல்ஃப் விருது, காப்லி பதக்கம், காப்லி மெடல்னு வாங்கியிருக்காரு, காப்லி பதக்கம், அடிப்படை இயற்பியல் பரிசும் வாங்கியிருக்காரு. அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது, ஆல்பர் ஐன்ஸ்டீன் விருது, உல்ஃப் விருது, காப்லி பதக்கம், அடிப்படை இயற்பியல் பரிசு, ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ் ப்ரைஸும் வாங்கியிருக்காரு. 5 வாங்கியிருக்காரு. அடுத்து, ஹாக்கிங் எந்த அறிவியலாளரின் நினைவு நாளில் பிறந்தார்? அவர் கலீலியோவோட நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டீனோட பிறந்த நாளில் இறந்திருக்காரு. ஹாக்கிங் கலீலியோவோட நினைவு நாளில், அவர் இறந்த நாளில் பிறந்திருக்காரு. ஐன்ஸ்டீனோட பிறந்த நாளில் இவர் இறந்திருக்காரு. இன்பிட்வீன் கேப் மாதிரி வருது, ஆனால் டேட்டு தான் சேமு, மற்றபடி காலம்லாம் சேம் கிடையாது. அதை நல்லா பார்த்துக்கோங்க. பேரண்டம் குறித்து மனிதரின் பழைய நம்பிக்கையை புரட்டி போட்டவர் யார்? ஹாக்கிங். பேரண்டம் குறித்த மனிதரின் பழைய நம்பிக்கையை புரட்டி போட்டவர் ஹாக்கிங். ஹாக்கிங் எந்த குணம் உலக மக்களால் நினைவு கூறப்படுகிறது? துணிச்சல். அதே மாதிரி அவர் ஜோக்கும் நல்லா அடிக்கிறதா சொல்லுவாங்க. ஹாக்கிங் எந்த குணம் உலக மக்களால் நினைவு கூறப்படுகிறது? துணிச்சல். நகைச்சுவையாகவும் பேசுவார். விதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்ற நம்பிக்கையை விமர்சித்தவர் யார்? ஹாக்கிங். விதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்கின்ற நம்பிக்கையை விமர்சித்தவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். சாலையை கடக்க இருபுறம் பார்க்கிறார்கள் என்று விதியை கூறி கேலி செய்தவர் யார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங். என்ன சொல்லிப்பார்னா, தலைவிதி தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அப்படின்னு நம்புவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும்போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறார்கள்? நமக்கு விதி நல்லா இருக்குன்னா நம்ம உயிரோட போன்னு பார்க்காமலே போகலாம் இல்லையா அப்படின்னு ஜோக்காக கேட்டிருப்பாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங். டேஷில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழா நாயகரா சிறப்பை ஹாக்கிங் பெற்றார். எந்த வருஷம் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் தொடக்க விழா நாயகராக ஸ்டீஃபன் ஹாக்கிங் இடம்பெற்றார் அப்படின்னா 2012 பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில். அடுத்து 138. அடுத்த தலைமுறை, த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், பெருவெடிப்பு கோட்பாடு உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களில் பங்கேற்றவர் யார்? த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், த பிக் பேங் தியரி அப்படிங்கிற தொலைக்காட்சி தொடர்களில் வந்தார். யார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங். சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானில் பறந்து தனது பிறந்த நாளை கொண்டாடினார் ஸ்டீஃபன் ஹாக்கிங். எந்த பிறந்த நாளை கொண்டாடினார்? எத்தனையாவது பிறந்த நாளை கொண்டாடினார்? 60வது பிறந்த நாளை
அவர் காற்று நிரம்பிய பலூனில் வானில் பறந்து கொண்டாடினார். அடுத்து விமானத்தில் ஹாக்கிங் பூஜ்ய ஈர்ப்பு விசை பயணம் மேற்கொண்டு விமானத்தில் ஹாக்கிங் பூஜ்ய ஈர்ப்பு விசை பயணம் மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்ந்தார். எந்த விமானத்தில் பறந்து அந்த மாதிரி எடையற்ற தன்மையை உணர்ந்தார்? போயிங் 727 அப்படிங்கிற விமானத்தில் பறந்து பூஜ்ய ஈர்ப்பு விசையை உணர்றாரு. எடையே இல்லாத தன்மை. ஸ்டீஃபன் ஹாக்கிங் முக்கியமான நூல்கள் எது? காலத்தின் சுருக்கமான வரலாறு. ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் முக்கியமான நூல் எது அப்படின்னா காலத்தின் சுருக்கமான வரலாறு. காலத்தின் சுருக்கமான வரலாறு தான் அவரோட முக்கியமான நூல். இந்த நூல் எத்தனை பதிப்புகள் வந்திருக்கு அப்படின்னு 142 பாருங்க. எத்தனை மொழிகளில் இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு கேட்பாங்க. காலத்தின் சுருக்கமான வரலாறு 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இது 1988 தான் முதல்ல வந்தது. காலத்தின் சுருக்கமான வரலாறு ஃபர்ஸ்ட் வெளியானது எப்போ? 1988. பெருவெடிப்பு மற்றும் கருத்தொலை பற்றிய அறிவியல் கருத்துக்களை பொதுமக்களிடம் பரப்பிய நூல் எது அப்படின்னு கேட்டாலும் காலத்தின் சுருக்கமான வரலாறு தான் சொல்லணும். இது 1 கோடிக்கு மேலே விற்பனை செய்யப்பட்டது. 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது எதுனாலும் இந்த நூல் தான். காலத்தின் சுருக்கமான வரலாறு எத்தனை பிரதிகளுக்கு மேல் விற்பனையாகியது? 1 கோடிக்கு மேல். அடுத்து முன்தோன்றிய மூத்தக்குடி போட்டிருக்காங்க பாருங்க. கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கரூர் முன்துறை. கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கரூர் முன்துறை அப்படிங்கிறதுல என்ன ஊர் வருது? கரூர் அப்படிங்கிறது வருது இல்லையா? இதில் கரூருங்கிற ஊர் வந்திருக்கு. மாவட்டமும் கரூர் மாவட்டம்தான். கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கரூர் முன்துறை. இது அகநானூரில் இருக்கும் வரிகள். ஐன்ஸ்டைன் கருத்துப்படி அறிவை விட முக்கியமானது எது? கற்பனை. ஐன்ஸ்டைன் கருத்துப்படி அறிவை விட முக்கியமானது எது? கற்பனை. அறிவு எதோடு முடிவடைகிறது? நமக்கு தெரிஞ்சதுதான் அறிவு. அறிவு என்பது எதோடு முடிவடைகிறது என்று ஐன்ஸ்டைன் சொல்கிறாரு அப்படின்னா நமக்கு எது தெரியுமோ அதான் அறிவு. இதில் அறிவுன்னு போட்டிருக்கா, நமக்கு தெரிந்தவைன்னு வரணும். பேரண்டத்தை அளக்கும் திறன் எது என்று ஐன்ஸ்டைன் கூறுகிறார்? பேரண்டத்தை அளக்கணும் அப்படின்னா நமக்கு கற்பனை திறன் தெரிஞ்சிருக்கணும். பேரண்டத்தை அளக்கும் திறன் எது என்று ஐன்ஸ்டைன் கூறுகிறார்? கற்பனை திறன். வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழிகள் அதில் இருக்கவே செய்கிறது. வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் வெற்றிக்கான வழிகள் அதில் இருக்கவே செய்கிறது என்று சொன்னது யாரு? ஸ்டீஃபன் ஹாக்கிங். அதே மாதிரி ஐன்ஸ்டைன் என்ன சொன்னார்னு சொல்லிடுறேன். அறிவை விட மிக முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்து புரிந்து வைத்திருப்பது மட்டும்தான். கற்பனை திறன்கிறது ஒட்டுமொத்த பேரண்டத்தையும் அளப்பது. இன்று நாம் அறிந்திருப்பதை மட்டுமன்று, இனி நாம் அறிந்து கொள்ள போவதையும் உள்ளடக்கியது எது அப்படின்னு ஐன்ஸ்டைன் சொல்கிறாரு? கற்பனையை தான் சொல்கிறாரு ஐன்ஸ்டைன். பேரண்டத்தை பற்றி கற்பனையாக சொன்னது ஐன்ஸ்டைன் தான். பேரண்டத்தை பற்றி கற்பனை தெரிஞ்சால் தான் நீங்கள் பேரண்டம் இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இமேஜினே பண்ண முடியும். அதை யார் சொன்னதுன்னு கேட்பாங்க. ஸ்டீஃபன் ஹாக்கின்னு குழம்பிடாதீங்க, ஐன்ஸ்டைன் தான் சொல்லியிருப்பார். அடுத்து வாழ்க்கை கடினமானாலும் வெற்றிக்கான அது வழி அதில் இருக்குது சொன்னது ஸ்டீஃபன் ஹாக்கிங். மனித இனம் தொடர நான் என்னோட ஆராய்ச்சியில் ஜெயிப்பேன், மனித இனம் தொடர வழி வகுப்பேன் என தனது ஆய்வை பற்றி கூறியவர் யார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு தோன்ற திருக்குறள் எது அப்படின்னு கூட கேட்கலாம். என்ன திருக்குறள்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இதே திருக்குறளை வச்சு தான் 10th 9th ஓல்டு புக்கில் ஒரு ஹெலன் கெல்லர் பற்றி ஃபுல் லெசன் கொடுத்துருப்பாங்க. அந்த லெசன் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த திருக்குறளை சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு அந்த திருக்குறள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அடுத்து இலக்கணம் பொது இலக்கணம் பற்றி சொல்கிறாங்க. இதில் இரு திணை, ஐம்பால், வலு அமைதி, மூவிடம், பால் பகுப்புகள் எப்படி இருக்கும், அதுக்கான எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும், வலு எப்படி இருக்கும், வலு அமைதினா என்ன, அதோட வகைகள் என்ன, எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ரொம்ப ஈஸி தான், பார்த்துடலாம். 6 அறிவுடைய மக்களை என்ன திணை என்று வழங்குவர்? உயர்திணைன்னு சொல்லுவோம். உயர்திணைனா யார்? நம்மளாம் தான். மற்ற உயிரினங்கள் மற்றும் உயிரட்ட பொருட்கள் எந்த திணைக்கு உட்பட்டது? அக்ரிணை. அக்ரிணைனா அல் கூட்டல் திணை தான் அக்ரிணை. 6th சொல்லியிருப்பாங்க. திணையின் உட்பிரிவு எது? பால்.
பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். திணையின் உட்பிரிவு பால். பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். உயர்திணையில் உள்ள பாலின் 3 பிரிவுகள் என்னென்ன? ஆண்பால், பெண்பால், பலர்பால். அக்ரிணையில் என்ன இருக்குது? அக்ரிணையில் ஒன்றன் பால் இருக்குது, பலவின் பாலும் இருக்குது. இங்கே கேட்டிருக்கிறது அக்ரிணையில் உள்ள பாலின் ஒரு பிரிவு ஒன்றன் பால். வீரன், அண்ணன், மருதன் இதெல்லாம் என்னது? உயர்திணை ஆண்பால். மகள், அரசி, தலைவி இதெல்லாம் உயர்திணை பெண்பால். மக்கள், பெண்கள், ஆடவர்லாம் உயர்திணை பலர்பால். அக்ரிணையில் ஒன்றனை குறிப்பது ஒன்றன் பால். யானை, புறா, மலை இதெல்லாம் அக்ரிணைகள். அக்ரிணை ஒன்றன் பாலை குறிக்குது. சரி, அக்ரிணையில் பலவற்றை குறிப்பது பலவின் பால். பார்க்கலாமா என்னென்ன? தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை நான், யான், நாம், யாம் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க இப்போ டெட் எக்ஸாமில். நான், யான், நாம், யாம் இது எல்லாமே தன்மை பெயர்கள். தன்மை வினைகள் என்னென்ன? வந்தேன், வந்தோம். தன்மை வினைகள் வந்தேன், வந்தோம். முன்னிலை பெயர்கள் கொடுத்துருக்காங்க. நீ, நீர், நீவிர், நீங்கள் இதெல்லாம் முன்னிலை பெயர்கள். முன்னிலை வினைகள் என்ன? நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள் இதெல்லாம் முன்னிலை இருக்கிறவங்க செய்கிற வினைகளை சொல்கிறது. அதனால இது முன்னிலை வினைகள். படர்க்கை பெயர்கள் அவன், அவள், அவர், அது, அவை. படர்க்கை பெயர்கள் அவன், அவள், அவர், அது, அவை படர்க்கை பெயர்கள். படர்க்கை வினைகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. வந்தான், சென்றால், படித்தனர், பேசினார்கள், பறந்தது, பறந்தன இதெல்லாம் படர்க்கை வினைகள். இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் என்ன எனப்படும்? இலக்கண முறையின்றி பேசுறத என்னன்னு சொல்கிறோம், எழுதுறத என்னன்னு சொல்கிறோம்? வலுன்னு சொல்கிறோம். இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலாநிலை எனப்படும். வலுனா குற்றம்னு அர்த்தம். இலக்கண பிழையற்ற நிலையை குறிக்கும் சொல் இலக்கண பிழையற்ற நிலை வலாநிலை. அதே தான் திரும்ப கேட்டிருக்காங்க. இலக்கண பிழை ஏற்பட்டால் அதை என்னன்னு சொல்லணும்? வலுன்னு சொல்லணும். வலு அமைதி எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். எங்கெங்கெல்லாம் வரும்? இருதிணை, ஐம்பால், மூவிடம், காலம், வினா, விடை, மரபு இந்த 7 இடங்கள்லையும் வர்றது வலு. இந்த 7 இடங்களையும் வலு வரும். அவ்வாறு இலக்கண பிழைகள் இல்லாதிருப்பின் என்னன்னு சொல்லுவோம்? குற்றம் இல்லை, வலாநிலைன்னு சொல்லுவோம். இலக்கண ஆசிரியர்களால் காரணம் கருதி ஒரு தவறு இருக்குது, அப்படி தவறு இருந்தாலும் இலக்கண ஆசிரியர்களால் ஒரு காரணம் கருதி பிழை இல்லை என்று ஏற்றுக்கொள்ளப்படுவது வலு அமைதி. வலு, வலாநிலை, வலு அமைதி. வலுனா தப்பாக இருக்குன்னு அர்த்தம். வலாநிலை அப்படின்னா தப்பு இல்லைன்னு அர்த்தம். வலு அமைதின்னா என்னென்னா தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஏற்றுக்கிறது தான் வலு அமைதி. புரிஞ்சுக்கோங்க. வலு அமைதின்னு என்ன? இலக்கண முறைப்படி அது தவறு தான் இருந்தாலும் பரவாயில்லன்னு ஏற்றுக்கிட்டால் அதுக்கு பேர் வலு அமைதி. அதுவும் எத்தனை வகைப்படணும் பார்க்கலாம். என் அம்மை வந்தாள் எதற்கு உதாரணம்? திணை வலு அமைதி. தாயார் தன் மகளை பார்த்து வாடா கண்ணா. தாயார் தனது குழந்தை மகளை பார்த்து வாடா கண்ணான்னு அழைக்கிறா. ஐயோ அவள் தப்பாக சொல்லிட்டா அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அவள் பாசத்தின் காரணமாக அழைக்கிறா. அதுதான் வலு அமைதி. என்ன வலு வந்திருக்கங்க? பால் வலு. ஆண்பாலை, பெண்பாலை ஆண்பாலாக கூப்பிட்றா இல்லையா? அது பால் வலு. இங்கே ஏற்றுக்க கொள்ளப்பட்டதுனால இதை பால் வலு அமைதின்னு சொல்கிறோம். 173. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான். இந்த மாறன்கிறது உங்கள் பேருன்னு நினச்சிக்கோங்க. அவனுக்கு அவனே சொல்லிக்கிறான். இந்த மாறன் இருக்கானே ரொம்ப நல்லவன், ஒரு நாள் கூட பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். இது தன்மையை முன்னிலையாக மாற்றி சொன்னதுனால இது இட வலு அமைதி. இட வலு அமைதி. அடுத்து குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். நாளைக்கு வருவார்னு தானே சொல்லணும். அதை காலத்தை முன்கூட்டியே சொன்னதுனால அது ஒரு நிச்சயம் கண்டிப்பாக நடக்க போகுது. அதனால் கால வலு அமைதி. அதை ஏற்றுக்கொண்டதுனால அது கால வலு அமைதி. இந்த பாட்டு பாடினது பாருங்கள். கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேணும்னு சொன்னது பாரதியார். கத்தும் குயிலோசைன்னு சொல்லிட்டாரு. குயில் கத்தாது. குயில் என்ன செய்யும்? கூவும். ஆனால் அவர் அப்படி சொல்லிட்டாரு. அதனால தப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏற்றுக்கிறோம் இல்லையா? அதுதான் மரபு. குயில் கூவுங்கிறத கத்துன்னு சொல்லிட்டாரு. இது மரபு வலு அமைதி. அடுத்து பாடநூல் வினாக்கள். பலவுள் தெரிக. புக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஷின் ஆன்சர் பார்க்கலாமா? பலவுள் தெரிக.
உனதருளாலே பார்ப்பேன் அடியேனே, உனதருளாலே பார்ப்பேன் அடியேனேன்னு சொன்னார். யார்கிட்ட சொல்கிறாரு? இறைவன்கிட்ட குலசேகர ஆழ்வார் சொல்கிறார். எந்த இறைவன்? உய்ய வந்த பெருமாளிடம் குலசேகர ஆழ்வார் சொன்னது தான் அது. இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் கூறியது. அடுத்து தலைப்புக்கும் குறிப்புகளுக்கும் பொருத்தமான விடையை தேர்ந்தெடு. தலைப்பு என்னென்னா செயற்கை நுண்ணறிவு, குறிப்புகள் என்னென்னா கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. திறன்பேசி உள்ள வரைபடம் போக்குவரத்திற்கு சுருக்கமான வழியை காண்பிக்கிறது. இதற்கு பொருத்தமான தலைப்பு என்ன அப்படின்னா, தலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்றிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? இந்த தலைப்பு இதுக்கான குறிப்பும் சரியான்னு கேட்டிருக்காங்க. சரிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன தலைப்பு? செயற்கை நுண்ணறிவு. அதுக்கு உள்ளே இருக்கிற குறிப்புகள்லாம் என்னென்ன? கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புது அப்படிங்கிறதும் சரி. திறன்பேசி உள்ள வரைபடம் போக்குவரத்திற்கு சுருக்கமான வழியை காமிக்குது அப்படிங்கிறதும் செயற்கை நுண்ணறிவில் தான் வரும். மற்றபடி வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா தான் பொருந்தலை அப்படின்னு சொல்ல முடியும். இதில் தலைப்புக்கு பொருத்தமான குறிப்பு இடம்பெற்றிருக்கு. அடுத்து 3வது கேள்வி பாருங்க. பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதை குறிக்கிறது? விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதை குறிக்கிறது? வானத்தையும் பேரொளியையும் குறிக்கிறது. விசும்பும் இசையும்ங்கிறது வானத்தையும் பேரொளியையும் குறிக்கிறது. குலசேகர ஆழ்வார் வித்வகோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ளது வலுவமைதி. ஆகிய தொடர்களில் இடம்பெற்றிருக்க வலுவமைதி முறையே என்னென்ன வலுவமைதி? குலசேகர ஆழ்வார் வித்வகோட்ட அம்மான்னு ஆண் தெய்வத்தை பார்த்து கூப்பிட்றாங்க. அது திணையா மரபா? திணை வலுவமைதி. திணை கிடையாது, பால் வலுவமைதி. குலசேகர ஆழ்வார் ஆண் தெய்வத்தை பார்த்து பெண்ணுன்னு சொன்னதுனால அது பால் வலுவமைதி. பூனையாரை அக்ரிணையை உயர்திணையாக கூடுறதுனால அது திணை வலுவமைதி. ஆன்சர் தான் ஆன்சர். அடுத்து பாரத் ஸ்டேட் வங்கி உருவாக்கி இருக்கிற உரையாடல் மென்பொருளோட பெயர் இலா. பாரத் ஸ்டேட் வங்கி உருவாகியிருக்க இலாங்கிற மென்பொருளை தான் வச்சுருக்காங்க. அடுத்து ஒரு பாடல் முகப்புத்தக வலையினிலே அப்படின்னு சொல்லிட்டு டோரா பர்னாந்து எழுதிய பாடல் பார்க்கலாமா? முகம் தெரியாத நபரிடையே இனம் புரியா உறவு முறை, நட்பென்னும் சங்கிலிக்குள் நாளெல்லாம் சங்கமிக்கும் வாடிக்கை செய்பவரின் கேளிக்கை கூத்துகளை வேடிக்கை பார்ப்பதனை வாழ்க்கையென கொண்ட பலர். யாரோ யாருக்கூடயே பேசிப்பாங்க, அது யாரோ ஒருத்தர் உட்காந்து ரொம்ப நேரம் வேடிக்கை பார்க்குறாங்க. அதுதான் இப்போ நடக்குது. தேடியுமே கிடைக்காத தேசம் கடந்த உறவுகளை இணையத்தின் தேடலினால் நிமிடத்தில் அறியும் சிலர். பகடிகளின் பகிர்ந்தளிப்பும் விருப்பத்தின் தெரிவிப்பும் கருத்துக்களின் பரிமாற்றமும் தினமும் இங்கு இடம்பெறுமே. கமெண்ட்டு, லைக்கு, ஷேரு, அதை தான் சொல்கிறாரு. பலரறிந்த பாடல் வரியும் பகலுணவின் சுவையினையும் பாட்டி தந்த பரிசினையும் பறைசாற்றும் வாய்ப்பிதுவே. பகலுணவின் சுவையினையும் பாட்டி தந்த பரிசினையும் பறைசாற்றும் வாய்ப்பிதுவே. செல்ஃபி எடுத்து போடுறோம் இல்லையா, அதை சொல்கிறாரு. புகைப்படத்தில் தெரிந்த முகம் பார்த்ததுமோர் புன்சிரிப்பு, உரையாடல் செய்கையிலே அர்த்தமற்ற கலகலப்பு. பரீட்சைக்கு முன்தினமும் புத்தகத்தை திறவாதோர் பரீட்சையின் நொடி வரைக்கும் திறந்து வைத்திருப்பதென்றோ. புத்தகத்தின் மத்தியிலே மயிலிறகை வைத்தவர்கள் முகப்புத்தகத்தை திறந்தவுடன் உணர்வுகளை வைப்பதேனோ. நம்மளோட உணர்வுகளை எல்லாத்தையும் ஃபேஸ்புக்கில் தான் போய் கொட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாரு டெபோரா பர்னாந்து. பேரை தவறாக சொல்லியிருந்தேன், மன்னிச்சிருங்க. டெபோரா பர்னாந்து அவரோட பேர். டெபோரா பர்னாந்து. மொழிபெயர்க்க கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க. மலர். தேவி, சுவிட்ச் ஆஃப் த லைட்ஸ் வென் யூ லீவ் த ரூம். தேவி. we have to save electricity. Malar. Our nation spends lot of electricity for lighting up our street in the night. Devi. Who knows, in future our country may launch artificial moons in light our nighttime in the sky. Who knows, in future our country may launch artificial moons to light our nighttime sky. Malar. I have read some other countries are going to launch this type of illumination satellite near future. அப்படியா? சூப்பர் நியூஸ். தேவி சொல்கிறா சூப்பர் நியூஸ். இஃப் வி லான்ச் ஆர்டிஃபிஷியல் மூன்ஸ் தே கேன் அசிஸ்ட் இன் டிசாஸ்டர் ரிலீஃப் பை beaming light on areas that
lost power. Super news, if we launch artificial moon, they can assist in disaster relief by beaming light on areas that lost power. மலர், தேவி இந்த அறையை விட்டு வெளியே செல்லும்போது மின் விளக்குகளை அணைத்துவிடு. தேவி சொல்கிறா, ஆமாம் நான் மின்சாரத்தை சேமிக்க வேண்டும். மலர் சொல்கிறா, நம் நாடு தெருவிளக்கினை எரிய செய்வதற்கு அதிக மின்சாரத்தை செலவு செய்கிறது அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. அதுக்கு தேவி சொல்கிறாங்க, யாருக்கு தெரியும், நம் நாடு வருங்காலத்தில் செயற்கை நிலாவை நிறுவி இரவில் வானத்தில் விளக்குகளை எரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மலர், வருங்காலத்தில் வேறு சில நாடுகள் ஒளியூட்ட செயற்கைக்கோளை தொடங்கப் போகிறது என்பதை நான் படித்தேன். வருங்காலத்தில் சில நாடுகள் ஒளியூட்டுறதுக்கு சேட்டலைட்டையே லான்ச் பண்ண போகிறதா நான் படித்தேன் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. தேவி, நல்ல செய்தி, நாம் செயற்கை நிலவை நிறுவினால் அது பேரழிவு மற்றும் மின்சாரம் இல்லாத நேரத்தில் ஒளியூட்டி நிவாரண உதவிகளை செய்ய வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, வல்லின ஒற்றை இட்டும் நீக்கியும் எழுதுக. காகத்திற்கு காது உண்டா? அதற்கு காது கேட்குமா? எல்லா பறவைகளுக்கும் காது உண்டு. எல்லா பறவைகளுக்கும் அப்படிங்கும்போது எல்லா பறவைகளுக்கும்னு வருது. அங்கே என்ன வரணும்? எல்லா இப்பு வரணும். எல்லா பறவைகளுக்கும் காது உண்டு. செவி துளை, செவிக்கு பக்கத்தில் இத்து வரணும். இறகுகளால் மூடியிருக்கும். மற்றபடி பாலூட்டிகளில் உள்ளது போல் புற செவிமடல் இருக்காது. காகத்திற்கு காது உண்டு, காது கேட்கும். பறவைகளுக்கும் பார்த்தல் கேட்டல் உணர்வு நன்றாக வளர்ச்சி பெற்று வெறுமனா இருந்தால் போதும், இப்போ வர தேவையில்லை, நன்றாக வளர்ச்சி பெற்று இருக்கும். சுவைத்தல் உணர்வு குறைவாக இருக்கும். வெறும் உணர்வுன்னு வந்தால் போதும், சுவைத்தல் உணர்வு குறைவாக இருக்கும்னு வந்தால் போதும், இக்கு வர தேவையில்லை. நுகர்தல் உணர்வு இல்லை என்றே கூறலாம், இக்கு வர தேவையில்லை. ஓகேவா? கரெக்டாக படிங்க. இப்போ பார்க்கலாம். எல்லா இப்பு வருதா? பறவைகளுக்கும் காது உண்டு, செவித்துளைகள் உண்டு. இதுக்கு நீங்கள் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை படித்தா தான் இது புரியும். எல்லா வருது இல்லையா? ஆக்கு பக்கத்தில் பயிர்ச்சொல் வருது பறவைன்னு, அப்போது இங்கே இப்பு வரும். அந்த மாதிரி அப்படி இல்லை, நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போதும் இதை கரெக்டாக உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும். செவி துளைகள் இறகுகளால் மூடி இருக்கும். மற்றபடி பாலூட்டிகளில் உள்ளது போல புறச்செவி மடல் இருக்காது. காகத்திற்கு இக்கு வரணும். காகத்திற்கு காது உண்டு. காது கேட்கும். பறவைகளுக்கும் காது கேட்கும். பறவைகளுக்கும் பறவைகளுக்கு பார்த்தல், பக்கத்தில் பார்த்தல் வருதுனால இங்கே இப்போ வருது. பறவைகளுக்கு பார்த்தல் கேட்டல் உணர்வு நன்றாக வளர்ச்சி பெற்று இருக்கும். சுவைத்தல் உணர்வு குறைவாகவும் நுகர்தல் உணர்வு இல்லை என்றே கூறலாம். அடுத்த அகராதியில் காண்கன்னு போட்டிருக்காங்க. அவிர்தல் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா, அவிர்தல்னா விரிதல், பிரகாசித்தல். அவிர்தல்ங்கிறதுக்கு தமிழ் வார்த்தைக்கான மீனிங்கு விரிதல், பிரகாசித்தல். அழல்னா நெருப்பு. சிறப்பு லகரம். அழல்னா நெருப்பு, கள்ளிச்செடி. உவா அப்படின்னா இளமை, முழு நிலா. கங்குல் அப்படின்னா இரவு இருள். அழல்னா நெருப்பு, கங்குல்னா இரவு இருள். கனலி அப்படின்னா சூரியன், நெருப்பு. சொற்பொருளை இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இதில் எந்த வார்த்தையுமே தெரியல, அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அவிர்தல் அப்படின்னா விரிதல், பிரகாசித்தல். அழல்னா நெருப்பு, கள்ளி. உவானா இளமை, முழு நிலா. கங்குல் அப்படின்னா இரவு இருள். கனலி அப்படின்னா சூரியன், நெருப்பு. அடுத்து நயம் பாராட்டுகளை பாரதியார் பாட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர் வண்டு பாடுவது வியப்பாமோ அப்படின்னு யார் பாடினதுன்னு கேட்டிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சியில். நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே, குழாவும் அமுத குழம்பை குடித்தொரு கோல வெறி படைத்தோம், உலாவும் மனச்சிறு புள்ளினை எங்கனும் ஓட்டி மகிழ்ந்திடுவோம். பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர் வண்டு பாடுவதும் வியப்பாமோன்னு சொல்லியிருப்பார் பாரதியாரோட பாடல் இது. 185வது கேள்வி பாருங்கள். நானோ டெக்னாலஜி என்பதற்கான தமிழ் சொல் மீநுண் தொழில்நுட்பம். நானோ டெக்னாலஜி மீநுண் தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜி அப்படின்னா உயிரி தொழில்நுட்பம். அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்பதன் தமிழாக்கம் அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னா புற உதா கதிர்கள். 187 அல்ட்ரா வயலட் ரேஸ்னால்
புற ஊதா கதிர்கள். ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னா விண்வெளி தொழில்நுட்பம். ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம். காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர்கள். காஸ்மிக் ரேஸ்னால் விண்வெளி கதிர்கள். இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள். இன்ஃப்ராரெட் ரேஸ்னால் அகச்சிவப்பு கதிர்கள். பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் அப்படிங்கிற நூலை எழுதுனது நீலமணி. இது அறிவை விரிவு செய் பகுதியில் கொடுத்துருப்பாங்க. அன்றாட வாழ்வில் அறிவியல் எழுதுனது தமிழ்ச்செல்வன். தமிழ்ச்செல்வன் நல்லா அறிவியல் படிப்பான். காலம் ஸ்டீஃபன் ஹாக்கிங். காலத்தை பற்றியே எழுதுனது ஸ்டீஃபன் ஹாக்கிங். இதோட 4ஆம் இயல் முடியுது. இதில் பேக்ரவுண்டில் ஒரு சவுண்டு குறைஞ்சி வர்றதை கேட்பீங்க. அது என் டியூஷன் பசங்க தான், ரொம்ப நல்ல பசங்க. அவங்க கூடவே சேர்ந்து நீங்களும் ஒவ்வொரு இயலாக படிச்சிடுங்க. தொடர்ந்து படிங்க. நன்றி, வணக்கம்.